ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த கப்பால் ஒரு அரை கப் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்துக்கலாம். இது வந்து மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்புறமா அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். இதுக்கு நான் வந்து பசும்பால் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் கடையில் விற்கிற பால் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாக்கெட்டில் வாங்குகிற பால். இது அப்படியே இருக்கட்டும். இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ வாங்க நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். மாவுக்கு வந்து இந்த மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து கடையில் வாங்கின மாவு தாங்க. வீட்டில் இருக்கிற இடியாப்பு மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு தான் சேர்த்துருக்கேன். இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே போடுற மாதிரி உப்பு வந்து கரெக்டாக சேர்த்துக்கக்கூடாது. கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது உருக்கி வச்சுருக்கிற வெண்ணெயை சேர்த்துக்கலாம். வெண்ணெய் வாசனை பிடிக்காதவங்க நெய் சேர்த்துக்கலாம். இல்லைனா எண்ணெயோ இல்லை டால்டாவோ எது வேணாலும் உருக்கி சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இருந்தாலும் வெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிங்கனாக்கா அழகாக அந்த லம்ஸ் எல்லாம் உடஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், பிடிச்சா இதை மாதிரி வரணும். இப்போது இதுக்கு தேவையான பால் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கோங்க. இப்போது இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சர்க்கரையை வந்து டைரெக்டாக சேர்க்க வேண்டாம். அப்படி டைரெக்டாக சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. முறுக்கு செய்கிறப்ப நல்லாவே இருக்கும். அதே போல் ஏலக்காய் பொடி வந்து நான் டைரெக்டாக சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு பாலில் சேர்த்து கூட நீங்கள் வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போது பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. பால் சேர்க்கும்பொழுது ஒரே தடவை எல்லாத்துலேயும் சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கலந்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு அந்த பக்குவமாக பிசைஞ்சு எடுக்க முடியும். இது கடையில் வாங்கின மாவுங்கிறதுனால கொஞ்சம் நொர நொரப்பாக தான் இருக்குது. நீங்கள் இடியாப்ப மாவு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். முறுக்கு ஷைனிங்காக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாவில் வேறு எந்த மாவுமே சேர்க்கலை. வெறும் அரிசி மாவு தாங்க சேர்த்து செஞ்சுருக்குறோம். அதனால் கொஞ்சம் தலை மாவு வந்து பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டாக்கா 1 ஸ்பூன் அளவுக்கு வறுத்து நல்லா பொடி பண்ண உளுந்து கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இதை 2 பங்காக பிரித்து நம்ம முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு எவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எந்த கன்று வேணுமோ அந்த கன்று அச்சு எடுத்து நீங்கள் முறுக்கு பிழிஞ்சிக்கலாங்க. நான் வந்து 3 ஹோல்ஸ் இருக்கிற அந்த அச்சு தான் எடுத்துக்கிறேன். இப்போ முறுக்கு அச்சில் உள் பக்கமாக வெண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க செய்கிறது. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்களுக்கு உடனே வேணும்னாக்கா இந்த இனிப்பு முறுக்கு சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம முறுக்கு சுற்றுற பாத்திரத்துலேயே கொஞ்சமாக வெண்ணெய் தடவிக்கலாம். நான் வந்து ஜல்லிக்கரண்டிலே செய்ய போகிறேன். அதனால் இதில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு வாங்க அழகான முறுக்கு செஞ்சு எடுத்துடலாம். வெறும் அரிசி மாவு தான் சேர்த்துருக்குறோம், முறுக்கு வருமோ வராதுன்னு பயப்படாதீங்க. பாருங்கள், நானும் வெறும் அரிசி மாவு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. வெண்ணெய் மட்டும் சேர்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. அப்படி சேர்த்து செய்யும்பொழுது தான் ரொம்ப ஈஸியாக குழல்லேருந்து மாவு இறங்கி வரும். இப்போது ஸ்டவ் வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் தாங்க வச்சுருக்கிறேன். நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி எண்ணெயை ரொம்ப சூடுபடுத்திக்க கூடாது. இது வந்து பால் சர்க்கரைலாம் சேர்த்த முறுக்குன்றதுனால சீக்கிரமாகவே செவக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மிதமான சூட்டிலே வச்சு பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம கைவிடாமல் பார்த்து பார்த்து திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் கலர் வந்து ஈவனாக கிடைக்கும். எண்ணெயோட பபிள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோங்க. நல்லா வெந்து வரட்டும். கலர் ரொம்ப மாறாமல் கருத்து போகாமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா முறுக்கையும் போட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சர்க்கரை கூட நம்ம பார்த்து தான் சேர்த்துக்கணும். கம்மியாக சேர்த்துக்கிட்டா தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இனிப்பு முறுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அச்சு அசல் அப்படியே அச்சு முறுக்கு டேஸ்ட் இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெறும் பசும்பாலும் சர்க்கரையும் தாங்க இதுக்கு நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இப்போ வாங்க இந்த முறுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. அவ்வளோதாங்க. எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தூளாகுது. அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.